ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீனில் ஆகில அந்த நீலாம்பரி அப்புறம் அந்த புது பொண்ணு 3 பேருமே வந்துட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த நீலாம்பரியும் ஏதோ ஒரு புது பிளான் போடுறா. அவள் வந்து ஜூஸில் எதையோ ஒன்று கலக்கி ஆகிலுக்கு கொடுக்க போகிறா போல். அவங்ககிட்ட போய்ட்டு ஜூஸை கொண்டு போய் கொடுக்க போனால் அவன் என்னடானா ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதனால் அம்மா சொல்கிறத காதில் வாங்கலை. கிளைண்ட்டு சொல்கிற விஷயத்த வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ தான் கரெக்டாக அம்மா காரியமே வந்துட்டு ஜூஸை கொடுத்துட்ருக்கா. டக்குன்னு இந்த பக்கம் திரும்பும் போது அந்த ஜூஸை தட்டி விட்டுறான். அம்மா நீங்கள் வந்ததை நான் கவனிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவளுக்கா செம கடுப்பு. வீட்டில் தான் ஆகில வலிக்கு கொண்டு வர முடியல, ஏன்னா அங்கே அவளுக்கு 2 பேரும் இருக்காளுங்க. சரி, இங்கேயாவது வந்துட்டு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா நீயும் அப்படியே அமைதியாக இருக்க, நான் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அதுவும் இப்படி சொதப்பிரிச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவன் இந்த பக்கம் புலம்பிட்டு இருக்கா. ஆனால் அவளும் அவன் அங்கே எழுதி வச்சுட்டு போனான் இல்லையா, அந்த நோட்டையே பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே இங்கே நம்ம ஆகிலும் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா இவன் என்னடானா அந்த நோட்டில் வந்துட்டு அவன் போட்டிருக்க அந்த கையெழுத்து இருக்கிற இடத்துலையே வந்துட்டு இவ ஏதோ கிறுக்கிட்டு இருக்கா. இவ என்னெல்லாம் கிறுக்கிறாளோ அதே மாதிரியே ஆகிலோட முதுகுலையுமே அந்த மாதிரி அது ஒரு அச்சு மாதிரி அடையாளம் மாதிரி பதியுது. என்ன பண்ணுற ஏது பண்ணுறான்னு தெரியல. இவன் முழுசாக வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆகிலுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தவன் சடார்னு மயக்கம் போட்டு அப்படியே விழுகிறான். என்ன ஆச்சுன்னே தெரியல அவனுக்கு. இது இவளோட வேலை தானா அப்படிங்கிற மாதிரி அந்த நீலாம்பரியுமே பார்த்துட்டு இருக்கா. நம்ம சனமும் இப்போ ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா இல்லையா, அது விஷயமா கால் பண்ணி ஆகில்கிட்டே சொல்கிறா. ஆகில், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லணும், எனக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் காலை எடுத்தது வந்து அந்த நீலாம்பரி தான் போல. என்ன விஷயத்தை பற்றி பேச போகிற ஆகில் கிட்ட, ஆகில் ரொம்ப பிஸியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பேசணும் நீ ஆகில்கிட்ட இப்போ பேச முடியாது, ஏன்னா அவன் வந்து பிஸியாக இருக்கான். யார் கூட தெரியுமா, அவனோட 2வது மனைவி கூட பிஸியாக இருக்கான், டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் இவளுக்கா செம கடுப்பாகுது. என்ன சொல்லிட்டு இருக்க, ஆகில் அப்படிலாம் பண்ண மாட்டாரு, அவர்கிட்ட போனை கொடு அப்படின்னு சொன்னா. இங்க பாருமா, நீ உன்னோட தங்கச்சி மேல முழு நம்பிக்கை வச்சல, அது தப்பு இல்லை. ஆனா அதே நம்பிக்கையை அந்த புது சனம் மேலே நீ வச்ச பாரு, அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு. ஏன்னா நீ அவ நினைக்கிற அளவுக்கு இன்னசென்டான பொண்ணு இல்லை. அவளும் ஆகிலும் வந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுது அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. வேணும்னா நான் சொல்ற அட்ரஸ்க்கு வந்து ஹோட்டல்ல வந்து செக் பண்ணிப்பாரு, உனக்கே எல்லா உண்மையும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இவளுக்கா சமக்கம் வருது. போனை தூக்கி போட்டு உடச்சிட்டு அங்கே இருந்து ஓடிட்டு இருக்கா. அவ ஆட்டோவை பிடிச்சி வந்து சேர்றதுக்குள்ள இவளுங்க 2 பேரும் இங்கே உண்மையிலே ஏதோ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காமிக்கணுங்கிறதுக்காக இந்த பக்கம் நீலாம்பரி கேண்டில்ஸ்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் அவளும் ஆகிலோட சட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் மேலே பூவை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம சனமே வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டா. ஹோட்டலுக்கு ரூம் நம்பரை கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கா. ஆகில் ரசா இப்ராஹிம் எந்த ரூமில் இருக்காருன்னு கேட்டால் 103ல் இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அவளும் இங்கேருந்து கிளம்பி போய்ட்றா. இதை தூரத்துலேருந்து நீலாம்பரியும் பார்த்துட்டு அவள் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே இவன் என்னடானா ஆகில் கூட 1 மணி நேரம் இருந்த மாதிரி அவன் பக்கத்தில் போய் படுத்துக்கிறா. கரெக்டாக நம்ம சனமும் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்து அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. தன்னோட புருஷன் இப்படி தனக்கு துரோகம் பண்ணிட்டானா அப்படிங்கிறத அவளால் ஏற்றுக்கவே முடியல. நீலாம்பரி சொல்லும் போது கூட அவள் நம்பல. ஆனால் இப்போ அவள் கண்ணாலே பார்த்துட்டா. அப்படியே மனசுடைஞ்சு போயிட்டு அங்கேருந்து ஓடி போய்ட்றா. நீலாம்பரி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவளால் ஏற்றுக்கவே முடியல இப்படி ஒரு துரோகத்தை புருஷன் பண்ணதை. அவளுக்குள்ளே அவள் பேசிகிட்டு இருக்கா. எதுக்காக ஆகில் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, உங்கள் மேலே நான் முழு நம்பிக்கை வச்சுருந்தேனே, ஐநோ எனக்கு புரியுது, நம்ம 2 பேருக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு தான், அதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துல நீலாம்பரியும் வந்துட்டு, என்னாச்சு சனம் உனக்கு, நான் சொல்லும் போது நீ நம்பவே இல்லை, இப்போ உன்னோட கண்ணால் பார்த்தல உண்மை தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா. எனக்கு தெரியும் ஆகில் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கவே மாட்டார், நீ தான் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி அவர் இந்த மாதிரி மாற்றிருக்க அப்படின்னு சொன்னா. நான் எதுக்காக அப்படி மாற்றணும், அம்மா தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ போய் பண்ணுடான்னு நான் சொல்லுவேனா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்படி என்ன தப்பாக நடந்துருச்சு, அவங்க 2 பேரும் உண்மையிலே புருஷ பொண்டாட்டி தானே. ஸோ புருஷ பொண்டாட்டிக்குள்ளே என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. நேற்று நைட்டு அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரியுதா, உனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான், அதனால நீ ஆகில மறந்துட்டு உன்னோட வாழ்க்கையை வாழ்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட அம்மாவுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இன்றைக்கி உனக்கும் நடந்திருக்கு. அன்றைக்கி நானும் அசத்தும் இப்படி தான் இருந்தோம். ஆனால் உன்னோட அம்மா கண்ணால் பார்த்துமே என்னோட அசத்தை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டா, என்னோட வாழ்க்கையை உன்னோட அம்மா அழிச்சிட்டா. இன்றைக்கி உன்னோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக அந்த புது சனம் வந்திருக்கா. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட் ஆகிருக்கு, மற்றபடி கதை மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்சிங் ஆகிருக்கு. இங்கே பாரு, ஆகிலுக்கும் அவளுக்கும் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு, அதனால் நீ ஆகில மறந்துட்டு உன்னோட வாழ்க்கையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம சனமும் அங்கேருந்து ஓடி போயிட்டு அந்த புது பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டு, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருப்ப, உன்னையும் நான் என்னோட தங்கச்சி மாதிரி தானே பார்த்தேன், அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண, அது மட்டும் இல்லாமல் உனக்கு நல்லாவே தெரியும்ல ஆகில் என்னதான் காதலிக்கிறாருன்னு, அப்படி இருந்துமே எதுக்காக அப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படிங்கிற மாதிரி இவ பேசிகிட்டு இருக்கா. அவளோ டக்குன்னு அவள் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்போ உடனே நம்ம சனமுக்கு வந்து பேச்சு அதுக்கு மேலே வரமாட்டுது, வாய் அப்படியே அடைச்சு போயிடுது. நீ என்ன நினச்சிட்டு என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் ஒன்றும் அவரோட கள்ளக்காதலி ஒன்றும் இல்லைல்ல, அவரோட மனைவி தானே, எங்களுக்குள்ளே என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆகில் உன்னை காதலிக்கவே இல்லை, அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ. அப்படி உன்னை உண்மையிலே காதலிச்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கும் உனக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கணும். ஆனால் அவர் இன்னைக்கு என்ன தான் அவரோட மனைவியாக ஏற்றுக்கிட்டாரு, அதனால நீ இங்கேருந்து வெளியே போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை ரூமை விட்டே வெளியே தள்ளி கதவை சாத்திடுறா. இவளுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுதுகிட்டே இங்கேருந்து போயிடுறா.
இந்த பக்கம் ஹயாவோ ராகத்தை காப்பாற்றுறதுக்காக கிளம்புனா அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரை வந்து தடுக்கிறாங்க. எங்கே போகிறீங்க மேடம்னு கேட்டால் ராகத்தோட உயிர் ஆபத்தில் இருக்குது, அவரை அந்த ஃபைஸ் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னால் இவனுங்க 2 பேரும் நம்ப மாட்டானுங்க. அப்படிலாம் எதுவும் இருக்காது மேடம், நீங்கள் உள்ளே போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் அவரோட யூனிஃபார்ம் இங்கே இருக்குது, அதுவும் ரத்த கரையாக இருக்குது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, ஒன்று நீங்கள் போய் பாருங்கள் இல்லைனா என்னையாவது போக விடுங்க அப்படின்னு சொன்னால் சரி ஓகே மேடம் நீங்கள் வீட்டிலே இருங்க நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க இங்கேருந்து போயிடுறானுங்க. அவனுங்க போன அடுத்த செகண்டே பார்த்தா அந்த வீட்டில் வந்துட்டு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. என்னாச்சு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஃபைஸ் அவளை பிடிச்சிட்டு வந்துட்டு ரூம்ல பிடிச்சி தள்ளி விடுறான். என்னாச்சு ஹயா உனக்கு, ராகத்தை காணோன்னு நீ ரொம்ப துடிச்சு போயிட்ட போல, சரி அதெல்லாம் விடு, இங்கே பாரு இது என்ன ட்ரெஸ்ன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா இது வந்து நம்ம ஃபைஸை கல்யாணம் பண்ணும்போது நம்ம ஹயா போட்டிருந்த ட்ரெஸ் தான். அதே ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துட்டு இப்போ கையில் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான், இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ இப்போ போட்டுக்கணும், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்னை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் மனசார. அதுக்கு முன்னாடி உன்னோட புருஷன் ஒன்று டைவர்ஸ் பண்ணணும், அந்த வேலையை நான் பார்ப்பேன், அதனால் நீ கரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முடியவே முடியாது. நான் இதுக்காக ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு கல்யாணம் அடிச்சு என்னோட புருஷன் ராகத் தான், அவரோட மனைவியாக தான் நான் வாழ்ந்து அவரோட மனைவியாக தான் நான் சாகுவேன், நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னா இங்கே பாருடி ஒழுங்காக சொன்னால் உனக்கு புரியாது, மரியாதை இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ வர, இல்லைன்னு வச்சுக்க உன்னோட ராகத்தை நான் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாட்டிட்டு போயிட்டே இருக்கான். இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. வீட்டுக்கு வந்து சனமும் இந்த விஷயத்தை பற்றி சகர்கிட்டையும் ரிஹான்கிட்டையும் சொன்னால் சகர் நம்பவே மாட்டா. என்ன சொல்கிற நீ, கண்டிப்பாக ஆகில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே மாட்டார், ஏதோ தப்பு நடக்குதுன்னா எனக்கு தோணுது, ஆகில் ரொம்ப நல்லவர், அவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டார், ப்ளீஸ் அவரை நம்பு அப்படின்னு சொன்னால் ரிஹானும் சொல்கிறான் ஆமாம் கண்டிப்பாக ஆகில் ப்ரோ மேலே எனக்கும் நம்பிக்கை இருக்குது, அம்மா தான் ஏதோ சதி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதுக்கு பதில் ஆகில் தான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சனம் சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஆகிலோ கண்ணு முழிச்சு பார்க்குறான், பார்த்தா இந்த பொண்ணு பக்கத்தில் படுத்துட்டு இருக்கு. உடனே அவளோட கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன நடக்குது இங்கே, நீ எதுக்காக இங்கே வந்து என் பக்கத்தில் படுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் படிக்க எதுதோ பேச வந்தா டக்குன்னு அவள் வந்து அவனை ஒரு முறை தான் முறைக்கிறா. பேசிகிட்டு இருந்தவன் அப்படியே ஆஃப் ஆகிடுறான், அமைதியாகிடுறான், ஏதோ மந்திரம் போட்டா போல். அதுக்கப்புறம் சொல்கிறா அகில் நேற்று நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஏன் ரூமில் தான் இருந்தீங்க, நான் ஃபஸ்ட்டு நீங்கள் ரூமுக்குள்ளே வரும்போது நான் உங்களை தடுக்க தான் பார்த்தேன், ஆனால் என்னாலையும் முடியல, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்று ஆகிட்டோம், நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்படிலாம் சொல்லி அவனை நம்ப வச்சுட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு நீலாம்பரியும் வந்துட்டு அவங்கிட்ட வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, ஒரு வழியாக உனக்கு யார் வேணுங்கிறத நீ முடிவு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி போய்ட்டு நீ ரெடியாகுப்பா தர்காவுக்கு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் தர்காவுக்கு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இவளுக்கு வந்துட்டு டக்குன்னு அந்த தர்காவுக்கு போனவொடனே அங்கே கையில் அந்த பொருட்களை தொட்ட உடனே இவளுக்கு அஃபெக்ட் ஆச்சு இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு இது எப்படியாச்சும் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீலாம்பரி அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கா. அவளை ஒரு முறை தான் முறைக்கிறா. டக்குன்னு போயிட்டு இருந்தவ அப்படியே கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டா. உடனே ஆகில் வந்துட்டு உங்களுக்கு என்னாச்சுமான்னு கேட்டா தெரியலப்பா கால் சுழுக்கு பிடிச்சிக்கிடுச்சின்னு சொல்கிறா. அப்போ அந்த புது பொண்ணு அப்படின்னா இவங்களால தர்காவுக்கு வர முடியாது தானே அப்படின்னு சொன்னால் ஆமாம் கண்டிப்பாக அம்மாவால் வர முடியாது, அதனால நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம சனமும் ஆகிலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்ககிட்ட எல்லாத்தையும் பேசி கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவனும் வீட்டுக்கு வரான். பட் அம்மா வந்துட்டு தாங்கி பிடிச்சபடியே வந்துட்டு இருக்கான். அப்போ போயிட்டு இவ வந்துட்டு ஆகில் நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் அப்புறமா பேசலான்னு சொல்கிறான். திரும்ப அவள் விடாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டே இருந்தா வாயை மூடு சனம், நான் தான் சொல்கிறேன்னா அம்மாக்கு அடிபட்டு இருக்குன்னு அப்புறம் எதுக்காக திரும்ப என்ன வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி விட்டுறான். ஸோ இவளுக்கு ரொம்ப அந்த இடத்துல கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த புது சனமும் அவகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா இங்கே பாரு அவருக்கு தான் உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்கிறாருல, அப்புறம் எதுக்காக நீ அவரை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, அவர் உண்மையிலே என்னத்தான் காதலிக்கிறாரு, அதனால தான் அவருக்கு உன்னோட முகத்தை பார்க்கறது கூட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 1க்கு 2 பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஆகில்கிட்ட இதை பற்றி கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கா. அதே மாதிரி இவ்வளோ நீலாம்பரியோட ரூம் பக்கம் வந்துக்கிட்டு இருக்கா. அதை அந்த நீலாம்பரியும் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு ஆகில் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, அதனால் நீ கதவை சாத்திடு அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அவள் ரூமுக்குள்ளே வர நேரம் பார்த்து இவன் டக்குன்னு கதவை சாத்திடுறான். இவன் என்ன நினச்சிக்கிட்டானா அப்போ உண்மையிலே அவர் நம்மளை அவாய்ட் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது எப்போ கிளியர் ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.